பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கே துதி கன மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் கூட இன்றைய தினத்திலே நீங்கள் அனைவரும் கேட்கும்படியாக தேவன் கொடுத்த தலைப்பு என்னவென்றால், ராஜா வருகிறார். ராஜா என்பவர் யார்? அவர்தான் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து. இயேசுவின் வருகிறார். இயேசுவின் வருகை எப்படிலாம் இருக்கிறது? அது எப்போ நடக்கும்? நிறைய பேர் அவ்வளோ எதிர்பார்த்துருப்பீங்க இல்லையா? அவர் வருகை ரகசியமாகவும் இருக்கும், வெளிப்படையாகவும் இருக்கும். அவர் வருகையின் போது என்னவெல்லாம் நடக்கும் என்பது வேதகம் சொல்லியிருக்குது இல்லையா? அதையெல்லாம் அடையாளமாக இன்று உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. எக்ஸாம்பிளாக சொல்லலாம், யுத்த செய்திகளும் உலகெங்கும் இருந்து கொண்டிருக்கிறது. அடிமைத்தனங்கள், அடிமையான வாழ்வு, ஒரு நாடு ஒரு அருமையாக இருப்பது என்று நிறைய விஷயங்கள் வசனத்தின்படி நிறைவேறி கொண்டிருக்கிறது. காரணம், இயேசுவின் வருகை சமீபமாய் உள்ளதா. பாருங்க, அவருடைய வருகையில் நாம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு கிறிஸ்தவன் எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்று வசனம் சொல்கிறது. அவன் உண்மையுள்ளவராக இருக்க வேண்டும், ஒழுக்கமுள்ளவராக இருக்க வேண்டும். அப்போது தான் அவருடைய வருகையிலே நாம் அவரோடு பரலோகத்திலே பயணிக்க முடியும். அவர் வருகையின் போது பாவத்தில் வீழ்ந்தோர் அனைவரும் சுட்டரிக்கப்படுவார்கள், எடுத்து கொள்ளப்பட்டு அவர்கள் பாதாளத்தில் அறிவார்கள். அதே சமயத்திலே கர்த்தருக்கு பயந்து வழியில் நடந்து மரித்தவர்களெல்லாம் முதலாவதாக எழுந்து உயிர்த்தெழுந்து அவரோட பரலோகத்தில் பயணிப்பார்கள். அதன் பிறகு கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற உண்மையுள்ள ஊழியக்காரர்கள் எல்லாம் அவரோட பயணிப்பார்கள் என்று வேதாகமம் சொல்கிறது. அப்போது நாம் இப்போ எப்படி இருக்கணும்? ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை எப்படிலாம் உள்ளது? சற்று சிந்தித்து பார்ப்போமா? பாருங்க, அவர் வருகை என்பது நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம். பைபிளில் போட்டிருக்கு, அது நடக்குமா? அவர் தான் வந்துட்டாரே போயிட்டாரே, திருப்பி எப்படி இருப்பாருன்னு நினைக்கலாம். இது ஒரு மூன்றாவது வருகை அவருடையது. முதல் வருகை அவருடைய பிறப்பு, இரண்டாம் வருகை அவருடைய உயிர் தெழுந்து காட்சி கொடுத்தது. அதன் பிறகு அவருடைய வருகை எப்போ வேணால் நடக்கலாம். அந்த சமயத்திலே நல்லவர்கள் யார்கள், தீயவர்கள் யார் என்று அடையாளம் காணும்படியாக அவருடைய வருகையிலே நடக்கும். அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதன்படி நாம் நடக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். பாருங்கள், அவர் வருகையிலே நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் எடுத்து போடப்பட வேண்டும். அதற்காக நாம் ஆயத்தமாக வேண்டும். எப்படி என்றால், அவருக்கு கீழ்ப்படிந்து ஜெபத்திலே நாம் இருப்போமானால், அவருடைய வழிகளை நாம் நடப்போமானால், ஏதோ அவர் வரும்போது மட்டும்தான் செய்யக்கூடாது. எந்த நிமிஷமும் எந்த நேரத்திலும் தேவைக்கென்று இல்லாமல் ஒவ்வொரு நாளும் அவரை தேட வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அப்போது தான் அவர் வருகையிலே நாம் பரலோகத்தில் அடைவதற்கான வழியாக இருக்கும். ஒரு பாடல் கூட உள்ளது, பள்ளங்களெல்லாம் நிரப்பிட வேண்டும், மலைகளில் குன்றுகள் தகர்த்திட வேண்டும், கோணலானவைகள் நேராகணும், கரடானவைகள் சமமாகணும். பாடல் நீங்கள் பாடியிருப்பீங்க. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். அப்போது நம்ம ராஜா வருகிற ஆயத்தமாகனா எப்படி வரணும்? நம் பள்ளங்களெல்லாம் நிரப்ப வேண்டும், மலைகள் குன்றுகள்லாம் தகர்க்க வேண்டும், கோணலானகள்லாம் நேராக மாறணும், கரடான பாதைகள்லாம் சமமாக மாறணுன்ட்டு. இதுதான் அந்த ரோடு விஷயங்கள்லாம் கிடையாது. நம்ம வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த பாவப்பட்ட விஷயங்கள், பாவ செயல்கள், பாவ பேச்சுக்கள், போட்டிகள், பொறாமைகள், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, இன்னும் எத்தனையோ விதமான பாவங்கள் உலகில் உள்ளது இல்லையா? அது எல்லாவற்றையும் மாற்ற வேண்டும். அதைத்தான் இங்கே குறிக்கிறது.
நாம் இதிலிருந்து விடுதலை பெற்று அல்லது மற்ற விடுதலை கொடுத்து பரலோக ராஜ்யம் அடைவதற்காக நாம் செய்ய வேண்டிய கடமை இது. கிறிஸ்தவ மக்களாக இருந்தால் பாவம் செய்ய மாட்டோம் என்பது இல்லை. இன்றைய உலகத்தில் பார்த்தீங்கன்னா, பணத்திற்காக, பொருளுக்காக, புகழுக்காக, அடிமைத்தனத்திற்காக எத்தனையோ மக்கள் பாவம் செய்து கொடுக்கிறார். ஏன் நம் கிறிஸ்தவ மக்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், ஒரு தேவைக்காக மனுஷ தயவை நாடி அடிமைத்தனத்தில் விழுந்து அவர்கள் சொல்வதை பேச்சை கேட்டு அதன்படி நடக்க முயற்சி செய்கிறார்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் எதை கொடுக்கிறார்? நீங்கள் மனுஷனுக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யுங்கன்னு சொல்கிறார். நீ எனக்காக ஊழியம் செய், மனுஷனுக்காக செய்யாத என்று வசனம் சொல்கிறது. ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் நாம் மனுஷ தயவை நாடுகிறோம். மனுஷனுக்கு நாம் அடிமைத்தனமாக இருக்கிறோம். அது நல்லவையா கெட்டவையா என்று யோசிக்காமல் மனுஷ தயவை நாடி அதன்படி செய்கிறோம். இயேசு சொல்கிறார், அவருடைய ஊழியம் செய்வர்கள் ஒரு நடுநிலைமையோடு இருக்க வேண்டும். அனைவருக்குமான ஒரு தலைவராக இருக்க வேண்டும். நாம் எப்படி ஊழியம் செய்கிறோம் ரொம்ப முக்கியம் இல்லையா? நாம் ஊழியம் செய்வது கர்த்தருக்கு 100% அவருக்காக தான் செய்யணும். ஆனால் நாம் இப்போ செய்கின்ற சில செயல்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக கூட நடந்த விஷயங்கள் ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இது ஏன் சொல்கிறேன்னா, இதெல்லாம் ஒரு நம்முடைய இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடாது. எலெக்ஷன் டைமில் கூட பார்த்தீங்கன்னா, தேவைக்கென்று தலைவர்கள் சில பேர் நம்மளை நாடி வந்து இதெல்லாம் செய்கிறேன்னு சொல்லி வாக்குறுதிகள் கொடுத்து நம்மளை நயவஞ்சகப்படுத்தி நம்மளை ஆட்கொண்டு அதை செய்ய வைப்பார்கள். நாம் அதில் விழுந்து அதன்படி கேட்போம். ஆனால் நாம் இயேசுவால் அறியப்பட்டு அவருடைய வசனத்தை அனுதினமும் வாசித்து அவருடைய செய்திகளை மக்களுக்கு எடுத்து சொல்கின்ற ஊழியக்காரர்களாகிய, அதாவது பெருந்தலைகள், அவர்களே இப்படி அடிமைத்தனத்தில் விழுந்திருப்பது ஒரு பாவத்தின் அடையாளமாக இருக்கிறது. யார் என்ன சொன்னாலும் கர்த்தரின் சித்தம் எதுவோ அதன்படி நடக்கும் என்று நாம் சொல்ல வேண்டும். ஆனால் அதற்கு மாறாக மனுஷன் என்ன சொல்கிறானோ அதை அப்படியே செய்யணும். அதை அப்படியே சொல்கிறது தவறான விஷயம். இந்த எலெக்ஷன் டைமுக்குள்ளே இவங்க கூட சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லும் போதோ அது ஏதோ அடிமைத்தனமாக தெரியுது. அது நல்ல கிறிஸ்தவர்களுக்கு அழகே இல்லை. அவங்க என்ன சொன்னாலும் கர்த்தருக்கு சித்தமானது அது நடக்கும் என்று நமக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டும். அதுதான் அவருடைய கடமை. அதற்கு மாறாக அவர்கள் அடிமைத்தனப்பட்டு மற்றவர்களையும் அடிமையாக்குவதற்கான வழியாக இன்றைய சமூகத்தில் உள்ள வாழ்க்கையில் கிறிஸ்தவ மக்களிடையே இதில் உள்ளது. ஆனால் அந்த அடிமைத்தனத்தின் மூலமாக நாம் அடிமையாக இருப்பது கிறிஸ்துவின் அழகல்ல. இயேசு அதை சொல்லித்தரல. வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு சித்தமானது கையினால் வாய்க்கும். அவருடைய வருகையில் நம்ம எப்படி வாழணும்? மனுஷங்க பயந்து தயவில் இருந்து வாழ்ந்தால் அது பரிசுத்த வாழ்க்கையா? இல்லை. நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்தது, அவர் வழியில் வாழ்வது. நாம் ஜெபத்திலே வைக்க வேண்டும். எந்த விஷயமும் ஜெபத்திலே வைத்து அதை செய்யும் போதோ அவர் அது சரியானது என்றால் அவர் சித்தப்படி அது நடக்கும். அதற்கு மனுஷன் ஒரு பொருட்டே அல்ல. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நம்ம வசனம் படிக்கிறோம் இல்லையா? ஸோ நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவ திட்டம் எது என்பது அறிந்து அவர்களே நடக்க வேண்டும். இன்றைய உலகத்தில் பாருங்கள், எத்தனையோ சமூகத்தினர் பணம் பலம் படைத்தவர்கள் மத்தியிலே அவர்கள் கொடுத்த அந்த அடிமை ஜனத்திலே விழுந்து
அதிலே இருந்து மக்களையும் அடிமையாக்கி கொண்டிருக்கிறார்கள். காரணம், அந்த அடிமைத்தனம், பணம் என்கின்ற சாத்தானுடைய கிரியை. அது ஒவ்வொரு இடத்திலும் ஊடுருவுகிறது. குறிப்பாக கிறிஸ்தவ சமூகத்திலே அதிகமாய் உள்ளது. பணம், பதவி அப்படி என்று ஒவ்வொரு சபைகளிலும் அது இருக்கிறது. இப்போ அரசியலிலும் அது கலந்து வந்திருக்கிறது. இதெல்லாம் ஒரு பாவத்தின் அடையாளமா இருக்குது. கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டார். எதற்காக? நாம பரிசுத்தமா வாழணும். நம்முடைய வாழ்க்கை எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். அடிமைத்தனத்தில் இல்லாம, சாத்தானுடைய அடிமைத்தனத்தில் இல்லாம, இயேசுவுக்கு அடிமையா இருந்து, அவர் வழிகளில் நடந்து, அவர் சொன்ன வார்த்தையை மட்டும் மக்களுக்கு எடுத்து சொல்லி, அதை நிறைவேற்றுவதற்கு கடமை தான் நம்முடைய பாஸ்டர்ஸ், பிஷப்ஸ் அவங்க கிட்ட இருக்குது. அதுக்காகத்தான் அவர்களே அந்த இடத்துல வைத்திருக்கிறார். அதைத்தான் நாம செய்யணும். ஆனா நம்முடைய வாழ்க்கை அப்படி இல்ல. அதுக்கு மாறாக நடந்து கொண்டிருக்கிறது இல்லையா? அதிலிருந்து நாம விடுதலை பெற வேண்டும். விடுத்துக் கொள்ள வேண்டும். சாத்தான் எப்படி வேணா நம்மளை ஆட்கொண்டு நம்மளை அடிமையாக்குவான், முயற்சி செய்வான். ஆனால் நம்மளது விடுதலை பெற வேண்டும். குறிப்பாக அவருடைய 2ஆம் வருகையிலே நாம இப்படிப்பட்ட காரியங்கள் செய்வதன் மூலமாக அவரை சென்றதற்கான வழியை நாம் விட்டு விலகி செல்கிறோம். ராஜா வருகிறார்னா எதற்காக வருகிறார்? நம்மை அழைத்து செல்வதற்காக. இப்படி பாவத்திலே, பணத்திலே விழுந்திருந்தால் எப்படி நம்மளை ஆண்டவர் அழைத்து செல்வார்? வசனம் சொல்கிறது, பரிசுத்தவான்கள் தான் அழைக்கப்பட்டு தூக்கி செல்வார்கள். அவர் மரித்தாலும் உயிரோடு எழுதியிருப்பார்கள். யாருன்னா பரிசுத்தவான்கள் தான். முதலாவதாக அவர் தான் எழுந்திருப்பாங்க. ஆனால் நாம பாவத்தில் விழுந்திருந்தா நாம் எப்படி எழுந்திருப்போம்? எப்படி உயிர் தெழுவோம்? எப்படி பரிசுத்தமாவோம்? ஸோ நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் அது ஆண்டவருக்கு சித்தமாக இருக்கிறதா என்று ஜெபத்திலே கேட்டு நீங்கள் உறுதிப்படுத்தி அதன்படி நீங்கள் செய்ய வேண்டும். வருகிற காலங்கள்லாம் பொல்லாதாவே இருக்கிறது. ஒரு அடிமைத்தனத்தில் விழுந்து விட்டால் அதிலே இருக்க வேண்டும் என்று சாத்தானுடைய கிரியை வேலை செய்து கொண்டிருக்கிறது. அது விடுதலை பெற வேண்டும். புதிய வாழ்க்கைக்கு நாம் போக வேண்டும். இந்த புதிய வாழ்க்கை என்பது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக கூட இருக்கலாம். பாருங்க, இப்போ ஸ்கூலில் நம்ம சேர்றோம். ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு எக்ஸாம் நடக்குது இல்லையா? குவார்ட்டர்லி, ஹாஃபர்லி, ஃபைனல் எக்ஸாம். இந்த ஒவ்வொரு எக்ஸாம்லையும் நம்ம சரியாக படித்தா மட்டும்தான் அந்த மார்க் எடுத்து தான் ஃபைனலில் நாம் ஜெயிக்க முடியும் இல்லையா? அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் கர்த்தருக்கு சித்தமாக உள்ளதா என்று பார்த்து பார்த்து செய்ய தான் நம்முடைய இறுதி காலங்கள் பரலோகத்திலே வருகையிலே நாம் வீட்டிருக்க முடியும். இல்லை என்றால் நாம் அகல பாதாளத்திலே சென்று அடைவோம். அதை நீங்கள் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கர்த்தர் சொல்கிறார், இதோ உங்களிடத்தில் 3ஆம் தரமாக வர ஆயத்தமாக இருக்கிறேன். நான் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை. நான் உங்களுடன் அல்ல, உங்களையே தேடுகிறேன். நல்லா நோட் பண்ணிங்க. நான் உங்களை அல்ல, உங்களுடையதே அல்ல, உங்களையே தேடுகிறேன். பெற்றார்க்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றோர்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். பாருங்க, நான் நம்மளை நம்முடைய பொருளையோ புகழையோ எந்த ஒரு விஷயத்தையும் அவர் தேடல. அவர் நம்மளை தேடுறாராம். நம்மள என்ன, நம்முடைய உள்ளத்தை தேடுகிறார். நாம் எப்படி என்று தெரிந்து கொள்கிறார். அதை நோக்கியே அவருடைய வருகிறார். பெற்றோர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார்னா, பெற்றோர்கள் நீதிமான்களாக இருந்தால் தான் பிள்ளைகள் நீதிமான்களாக இருக்க முடியும். அதுதான் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற பொக்கிஷம். அப்பாவும் அம்மாவும் நன்மையை உள்ளவர்களாக இருந்தால்தான் பிள்ளைகள் நன்மை உள்ளவர்களாக இருப்பார்கள். அப்பா அம்மா நன்மைகள் செய்தால்தான் பிள்ளைகள் நன்மைகள் செய்வார்கள்.
அப்பா அம்மா நல்வார்த்தைகள் நிறைவேற்றினால் பிள்ளைகள் நல்வார்த்தை நிறைவேறலாம். எல்லாம் வந்து அப்பா அம்மா பார்த்து தான் பிள்ளைகள் கற்றுக்கொள்வது இல்லையா? ஒருவேளை அப்பா அம்மா தவறாக இருந்தா பிள்ளைகளும் தவறாக தான் வளருவாங்க. ஸோ அதுதான் ஆண்டவர் விரும்புவது என்னன்னா, அதுதான் வந்து ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற பொக்கிஷம். எது? நற்கிரியைகள் தான். நற்கிரியைகள் நாம் செய்ய வேண்டும். அதான் வசனம் சொல்லுகிறது. பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும்னா நற்கிரியைகள், அதாவது பொக்கிஷம் என்பது நன்மையான ஈவுகள், நீதிமானான வாழ்வு. அப்படிப்பட்ட பொக்கிஷங்கள் நம்ம சேர்த்து வைக்க வேண்டும். யாருக்குன்னா பிள்ளைகளுக்கு. அப்படி இருக்கும்போதோ அவர் நம்மளை நாடுவது அதை நோக்கி தான். அவர் வருகையில கூட இதைத்தான் அவர் முதலாவதாக பார்ப்பார். நீதிமானா இருக்கிறது தான் அவரோட அடுத்து செல்ல போறவர்கள் இல்லையா? பாவத்தில் இருந்தா நிச்சயமா போக முடியாது. நம்முடைய வாழ்க்கையில நீங்க நினைக்கலாம், இதெல்லாம் வந்து நடக்குமா? இயேசு வருவாரா? வரும்போது பார்த்துக்கலாம். அப்படி நினைக்கலாம் நீங்க. அநேகர். ஆனா வசனம் சொல்கிறது மத்தேயு 24:44, நீங்கள் நிலையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்கள் ஆயத்தமா இருங்க. பாருங்க, நம்ம நினைக்காத நேரத்துல மனுஷகுமாரன் வருவாராம். நாம ஆயத்தமா இருக்கணும். என்னைக்குன்னே சொல்ல முடியாது. எப்ப வேணா நடக்கலாம் நம்ம வாழ்க்கையில. அதற்காக நம்ம ஆயத்தமா இருக்கணும். ஸ்கூல் நடக்குது. ஸ்கூல்ல திடீர்னு இன்ஸ்பெக்ஷன் ஒரு ஆஃபீஸர் வந்துட்டாருன்னா, நம்ம எப்படி பரபரப்பா இருப்போம். அதே சமயத்துல ஸ்கூல்ல ஒரு ஒழுங்கீனமா இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். திடீர்னு ஆஃபீஸர் வந்தாருன்னா, அந்த ஸ்கூலே பயப்படும். இதுவா இருக்கும், இத பார்த்துருவாங்களோ, அத பார்த்துருவாங்களோ, அப்படி. அதே நம்ம எல்லாமே சரியா வச்சிருந்தா, யார் எப்ப வந்தா என்ன? மைண்ட் ஃப்ரீயா எப்ப வேணா வெல்கம் பண்ணலாம் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிதான். நம்முடைய வாழ்க்கை பாவத்திலே விழுந்திருந்தா, அடைப்பு நேரத்திலே விழுந்திருந்தா, ஆண்டவர் வருகையிலே நாம் பயந்து தான் ஆக வேண்டும். என்ன நடக்குமோ? எது நடக்குமோன்னு. அதே சமயத்தில ஆண்டவருக்கு பயந்த பிள்ளையாக ஒரு நீதிமானான வாழ்க்கை வாழ்ந்தா, கர்த்தர் வருகையிலே நாம் சந்தோஷமாக இருப்போம். நிம்மதியாக இருப்போம். அவரோடு ஐக்கியமா இருந்து அவருக்குள்ளே எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதில எந்த பயமும் இருக்காது. எந்த கஷ்டமும் இருக்காது. மனநிறைவோட பரலோகத்தில் நாம் செல்வோம். நீங்கள் எப்படி இருக்கப் போகிறீர்கள்? நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கப் போகிறது? ஒருவேளை நம்ம மனுஷனுக்கு அடிமையா இருந்து வாழப்போகிறோமா? அல்லது கர்த்தரின் வழிகளிலே இருந்து நாம பரிசுத்தமாகி அவருடைய அண்டையிலே சேரப்போகிறோமா என்று நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரன் வருகையும் இருக்கும். மத்தேயு 24:27 சொல்கிறது. பாருங்க, அந்த மின்னல் அடிச்சுச்சுன்னா, அது கிழக்குல தோன்றி மேற்கு வரைக்கும் அப்படி ஒரு வெளிச்சம் அடிக்குமா. அதே போல தான் மனுஷகுமாரன் வருகையுமா இருக்குமா. அவ்வளோ பிரகாசமா இருக்கும். அந்த பிரகாசத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களால சொல்ல முடியாது. அத பார்க்கவே முடியாத அளவுக்கு இருக்கும். ஆனா, நீதிமான்கள் கண்கள் காணும். பாவத்தின் கண்கள் காணாமல் சுட்டெரிக்கப்படும். நீதிமான் கண்கள் நிச்சயமாய் காண செய்யும். அந்த பிரகாசமான ஒளியை அவர்களுக்கு மட்டுமே தகுதி படைத்தது. ஆனா, பாவத்தில் விழுந்திருக்கிறவருடைய கண்கள் காண முடியாது. ஏனென்றால், அவர்கள் குருடராக்கப்பட்டு பாதாளத்திலே விழுந்து விடுவார்கள். இல்லையா? ஸோ எச்சரிக்கையா இருப்பது நல்லது. நம்முடைய வாழ்க்கையில எச்சரிக்கையா இருக்கணும். நீங்கள் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தர் வருகை சமீபமாய் உள்ளது. நீங்க எந்த விஷயம் செய்தாலும் ஒரு பொறுமையோட, பொறுமைன்னா பொறுமையா செய்றதில்ல. ஜெபத்துல வைக்கணும். கேட்டதெல்லாம் உடனே உடனே கிடைக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. ஜெபத்துல வச்சு அவருக்கு சித்தமானது எது என்று நீங்க தீர்மானித்து, அவருக்காக காத்திருந்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருக்கு சித்தமானது தான் கையில வாய்க்கும். அவருக்கு சித்தமான விஷயங்கள் தான் நமக்கு கிடைக்கும்.
அவர் கையாலே நமக்கு கிடைக்கும் இல்லையா? அதுக்காகத்தான் நம்ம இந்த பொறுமையாக நீடிய பொறுமையாக இருக்கணுன்றதுக்கு அர்த்தம். பொறுமையாக இருக்கும்போது தான் நமக்கு அது கிடைக்கும். உங்கள் இதயத்தை ஸ்திரப்படுத்துங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படி பொறுமை உள்ளவர்களாக இருந்து அவர் கீழ்ப்படிந்து வருகையிலே நாம் எதிர்நோக்கி இருக்க வேண்டும். அதுதான் கர்த்தருக்கு சித்தமானது. யாக்கோபு 5:9 சொல்கிறது, சகோதரரே, நீங்கள் நியாயத்தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியிலே நிற்கிறார். நீங்கள் நியாயத்தீர்க்காதபடி ஒருவருக்கு அதாவது போட்டி போட்டுன்னு இவன்தான் அவன்தான் அவன்தான் இவன்தான் சொல்லிட்டு மாற்றி மாற்றி பகையை உண்டாக்குவது அல்லது புறம் பேசுவது, இப்படிப்பட்ட காரியங்கள் ஈடுபடக்கூடாது. இதுவும் ஒரு பாவத்தின் அடையாளம்தான். நாம் நினைக்கிறோம் இதெல்லாம் நம்ம பேசுறதுலாம் ஒரு பெரிய விஷயமா இல்லையே, கொலை பண்ணால் தானே அல்லது ஏதாவது தவறான இது பண்ணால் தானே, அதுதானே பெரிய பாவம். மற்றவங்க தவறாக பேசுறதுனாலயா அதெல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லையே. ஆனால் இன்றைக்கி ஒவ்வொரு வீட்டிலையும் சாத்தானுடைய சூழ்ச்சி எப்படி வேலை செய்யுதுன்னா நம்ம நாக்கின் மூலமாக வேலை செய்கிறது. நம்முடைய நாக்கு தான் நம்மளை பாவத்தில் விழுந்துவிட செய்கிறது. ஏனென்றால் அவர்கள் அந்த சாத்தானுடைய வேலை நாக்கின் மூலமாக மற்றவரை புறம் பேசுவதாக இருக்கட்டும், மற்றவரை சாபம் கொடுப்பதாக இருக்கட்டும், எதிர்த்து பேசுவதாக இருக்கட்டும், எது நடந்தாலும் சரி, நன்மையாக இருந்தால் பரவாயில்ல. ஆனால் பேசுகின்ற வார்த்தைகள்லாம் கோபத்தின் வெளிப்பாடாக தவறான வார்த்தைகள் பேசுவதன் மூலமாக நம்மளை பாவத்தில் விழுந்துவிட செய்கிறான். நிறைய வீட்டில் நடக்குது இல்லையா? ஸோ இதெல்லாம் ஆண்டவர் பார்த்து கொண்டு நியாயம் தீர்ப்பார் என்று வசனம் சொல்கிறது. இதோ நியாயாதிபதி வாசற்படியிலே நின்று பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படி எடுத்துக்கொள்வோம். நாம் செய்கின்ற எந்த ஒரு செயலும் இருந்தாலும், நான் பேசுகின்ற நாவிலிருந்தும் சரி, செயலிருந்தும் சரி, நினைவில் இருந்தாலும் சரி, நடக்கல் இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருப்பார் என்பது இந்த வேதாகமம், இந்த வசனம் சொல்கிறது. யாக்கோபு 5:9. ஸோ நாம் ஒரு வாழ்க்கையில் எதுவுமே நமக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. நான் எப்படி வேணால் வாழலாம், எப்படி வேணால் இருக்கலாம்னு நினைக்கலாம். ஆனால் அது கிடையாது. அவருடைய வருகையிலே அனைத்திற்கான தீர்ப்பு இருக்கும். வருகின்ற காலங்கள் பொல்லாததாக இருக்கிறார்கள், நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். சொல்லுகிறது. அந்த நாட்களை பிரயோஜனப்படுத்தினா எப்படி? எது சரியானது, எது சரியான தீர்ப்பு என்று நீங்கள் அறிந்து புரிந்து அதன்படி முடிவெடுத்து அதன்படி நீங்கள் செய்ய சித்தமுள்ளவர்களாக இருந்தால்தான் வருகையிலே நாம் தகுதி உள்ளவர்களாக இருந்து நாம் ஆண்டவரிடத்திலே பரலோகத்திற்கு நாம் போகின்ற வழியாக இருக்கும். டைரக்டாக போயிடலாம். அதுக்கு எந்த ஒரு தடையும் இருக்காது. சாத்தானுக்கு அங்கே இடமே கிடையாது. கடவுள் நம்மளோடு இருக்கும்போதோ சாத்தான் அங்கே வேலை செய்யுமா? அதே சமயத்தில் பாவத்தில் விழுந்திருந்தால் அங்கே ஆண்டவர் இருக்க மாட்டார், சாத்தான் தான் இருப்பான். ஸோ நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு நீதிமானாக, கர்த்தருக்கு பயந்த பிள்ளையாக, தேவனை தேடுகிற பிள்ளையாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். குறிப்பாக கிறிஸ்தவ வாழ்க்கையில் யாருக்கும் அடிமையாக இல்லாமல், எந்த மனுஷ தயவும் இல்லாமல், மனுஷன் 1000 சொல்வான், இதை செய் அதை செய்யின்ட்டு. ஆனால் அது கர்த்தருக்கு சித்தமா என்று நாம் தீர்மானித்து அதன்படி நாம் முடிவெடுத்து அதன்படியே நாடி அதன்படியே செய்ய வேண்டும். ஜெபத்தில் வைக்க வேண்டும். எது ஜெபத்தில் வைங்க. நமக்கு யாராவது அட்வைஸ் பண்ணுவாங்க, இதை செய்யுங்க, இதுதான் கரெக்டாக இருக்கும்ண்டு. ஆனால் நீங்கள் ஜெபத்தில் வச்சு அதை செய்யும் போது ஆண்டவர் பதில் சொல்வார். இதை செய்யலான்ட்டு உங்களுக்கு ஆண்டவர் பதிலாக கொடுப்பார். அப்போது அதை செய்யும் போதோ அது சரியானதாக இருக்கும். மனுஷன் என்ன சொன்னால் அதை அப்படியே எடுத்து அப்படியே செய்யக்கூடாது. முதலாவதாக நம்ம எடுத்து வைக்கணும். ஜெபத்தில் வச்சா தான் அது நமக்கு கிடைக்கும். ஆண்டவர் சித்தமாக இருந்தால் கண்டிப்பாக அதை ஆண்டவர் செய்வார். அதை விட்டுட்டு மனுஷன் சொல்கிறது தான் வேத வாக்கு என்பபடி நம்ம வாழ்க்கை இருக்கக்கூடாது. அதான் மனுஷனுக்கு ஊழியம் செய்யாமல்
கர்த்தருக்கென்று ஊழியம் செய்ய வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். நாம அப்படிப்பட்ட பாவத்தில் விழுந்து விடாம, நாம் கர்த்தருக்கு சித்தமான விஷயத்தை நாம் செய்ய வேண்டும். அப்போது தான் நம்முடைய வாழ்க்கை நிலைத்திருக்கும். வசனம் சொல்கிறது, பிள்ளைகளே, அவர் வெளிப்படும்போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவராய் இருக்கும்படி அவரில் நிலைத்திருங்கள். பாருங்க, எவ்வளோ அருமையான வசனம். அவர் வருகைக்கு முன்பதாக, அவர் வருகையிலே அவருக்கு முன்பாக நாம் வெட்கப்பட்டு போகாதபடி. பாருங்க, அவர் வரும்போதோ அவர் முன்பாக வெட்கப்படக்கூடாது. வெட்கப்பட்டு போகாதபடி நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். தைரியமுள்ளவராக இருக்க வேண்டும் என்று சொல்கிறது. அதற்கு என்ன பண்ணணும்னா, அவருக்குள் நிலைத்திருக்கணும். அவருக்குள் நிலைத்திருந்தா நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம். ஒருவேளை அவர் வருகையிலே நாம் உள்ளம் பாவத்திலே இருந்தா நாம வெட்கப்பட்டு போவோம். முகத்தை பார்க்க முடியாது இல்லையா? வீட்டில் ஒரு தப்பு பண்ணிட்டா நம்ம உள்ளம் குத்தும். எப்படி முகத்தை சந்திப்பது? யாராவது திட்டிருப்போம். திருப்பி அவங்கள மீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு மன சங்கடம் இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், எல்லாவற்றையும் மன்னித்து ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து நீங்கள் அவரிடத்திலே மறுக்கேட்டு ஜெபத்தில் வைக்கும் போதோ அதை எல்லாமே ஆண்டவர் எடுத்து போட்டு உங்களை நீதிமானாக பரிசுத்தமானாக மாற்றி உங்களை மீண்டும் நிலைக்க செய்வார். அது ஆண்டவருக்கு சித்தமான விஷயம். ஸோ அவர் வருகையிலே அவருக்கு முன்பதாக வெட்கப்பட்டு போகாதபடி தைரியமுள்ளவராக இருக்கும்படி அவரில் நிலைத்திருக்கணும். அவர் நிலைத்திருக்கிறவன் தான் பாக்கியவானாக இருப்பான். அவர் வருகையிலே நாம் அவரோட சந்தோஷத்தோட நித்திய கிருபையோட அவருள் நிலைத்திருப்போம். அங்கே மரணம் இல்லை. எங்கு? பரலோகத்திலே நமக்கு மரணம் என்பதே இல்லை. அங்கே எப்போதுமே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் சமாதானமும் உண்டாயிருக்கும். ஏனென்றால் அங்கு தேவன் வீற்றிருக்கின்ற இடம். அந்த தேவலோகத்திலே கர்த்தருடைய உலகத்திலே நாம் போக வேண்டுமென்றால், அவர் வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமென்றால், நாம் இருக்க வேண்டியது அவருக்குள் நிலைத்திருக்க வேண்டும். அவர் வருகையிலே நாம் வெட்கப்பட்டு போகாதபடி நம்ம வாழ்க்கை இருக்க வேண்டும். யாருக்கும் அடிமை இல்லாத வாழ்க்கையை வாழ வேண்டும். மனுஷனுக்கு ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்ய வேண்டும். அதுவே நம்ம ஒவ்வொரு கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடையாளம். எதை செய்தாலும் அதை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அசித்தபடி செய்கின்ற மனுஷனே கர்த்தருடைய மனுஷன். அவனே கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடையாள வாழ்க்கையாக வாழ்பவன். அவனே ஊழியம் செய்யறதுக்கு தகுதியுள்ளவனாக இருப்பான். ஸோ நீங்களும் இதுவரை நாம் யாருக்கும் அடிமையாக இருந்திருந்தா இனி தேவனுக்கு அடிமையாக இருந்து அவர் வழியில் நடப்போமாக. இந்த தினத்திலே கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். மீண்டும் உங்களை சந்திப்போம். நான் இப்போ சின்ன ஜெபம் பண்ணிட்டு முடிப்போமா? ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இதோ இந்த புதிய நாளுக்காக நன்றி துதிக்கிறோம் சாமி. இந்த நாளில் கூட நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி துதிக்கிறோம் சாமி. ஆம் சாமி, எங்களுடைய வாழ்க்கை மனுஷனுக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யும் என்று உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் பின்பற்றி ஒவ்வொருவரும் நடக்கும்படியாக, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடையாளமாக இந்த வசனம் ஒவ்வொருக்கும் நிலைத்திருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் யாருக்கும் அடிமையாக இல்லாமல் உம்முடைய வார்த்தை கேட்டு உம்முடைய சித்தப்படி நாங்கள் நடக்கிறவர்களாக எங்களை மாற்றுவீராக சாமி. சாமி, சாத்தான் எந்த வகையிலாக உள்ளே வந்து நம்மளை அடிமை தினத்திலே வைத்து நம்மளை ஆட்கொண்டிருக்கிறான் கர்த்தாவே. அதிலிருந்து விடுதலை பெற வேண்டுமென்றால் நாங்கள் உம்மில் நிலைத்திருக்க வேண்டும். உம்முடைய வருகையிலே நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி சாமி, உம்மில் நிலைத்திருக்கும்படியான ஒரு வாழ்வை நாங்கள் வாழும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இன்றைய தினத்திலே எத்தனையோ பேர்கள் பாவத்திலே அடிமை தினத்தில் விழுந்து மனுஷனை நம்பி மனுஷனுடைய செயல்களை கேட்டு அதபடி நடக்கிறவர்களாக இருக்கிற கர்த்தாவே, அவர்களுக்கு நீ விடுதலை கொடுப்பீராக சாமி. குறிப்பாக வேதத்தை அறிந்தவர்களை அப்படி இருப்பது சாமி, அது சாத்தானுடைய அடையாளமாக உள்ளது கர்த்தாவே. அதில் நீ விடுதலை கொடுப்பீராக சாமி. வரப்போகின்ற காலங்கள் உமது கரத்தை போட்டு கர்த்தாவே, நீர் மகிமையான காரியங்கள் நிறைவேற்ற வல்லவராக இருக்க விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே. நீ செய்கின்ற செயல்கள் அனைத்தும்
நன்மையான இவர்களுக்காக எங்களுக்காக செய்வீர் என்ற விசுவாசத்தோடு காத்திருக்கிறோம் கர்த்தாவே. அம்சாமி எங்கள் அடிமை தினத்தின் வாழ்க்கையிலிருந்து விடுதலை கொடுப்பீர் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் காத்திருக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தர் எனக்காக யாவையுமே செய்து முடிப்பார் என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே, நீர் எங்களுக்காய் செய்து முடிக்கின்ற தேவனாய் இருக்கிறீர் என்று விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே. உம்முடைய வருகை சமீபமாய் உள்ளது கர்த்தாவே. அதற்கு நாங்கள் ஆயத்தமாகும்படியாக எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் அமைத்துக் கொள்ளும்படியாக, பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளும்படியாக, அல்லது பாவத்தில் விழுந்தவர்களுக்கு நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை சொல்லி ரட்சிப்பில் எழுப்புதலை கொடுக்கும்படியான வாழ்க்கையை வாழும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆசீர்வதிங்க. இந்த செய்தியை கேட்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காகவும், குடும்பத்திற்காகவும், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழிநடத்துவீராக சாமி. நாங்கள் எப்போதும் உம்மில் நிலைத்திருக்கும்படியான வாழ்வை வாழும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டுகிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கே துதிக்கான மகிமை உண்டாவதாக. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு, ஆசீர்வாதத்தோடு இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆமென்.